ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புசு புசுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத டேஸ்டியான மெதுவடைங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா புசு புசுன்னு, உடம்புக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க. கொஞ்சம் கூட ஆயிலே இழுக்காது. எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டான புசு புசுன்னு சூப்பரான மெதுவடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெதுவடை நம்ம இன்றைக்கி மிக்சியில் தாங்க செய்ய போகிறோம். இந்த மெதுவடை செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் முழு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. மெதுவடை சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும், ஆனால் கிரைண்டரில் ஆட்டி எடுக்கிறதுக்கு சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. டக்குன்னு மிக்சியில் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து புசு புசுன்னு சூப்பரான மெதுவடை சுட்டுறலாம். இந்த நான் சொல்கிற 4 டிப்ஸை நச்சுன்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டான உளுந்து வடை குயிக்காக செஞ்சிடலாங்க. இப்போ உளுந்தை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாத்திரம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க. உளுந்து 1.5லேருந்து 2 மணி நேரம் ஊறினாவே போதுங்க. இப்போ உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்கவே கூடாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஆயில் கண்டிப்பாக குடிக்க ஆரம்பிச்சிரும். உளுந்து பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். தண்ணி ரிமூவ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாங்க. அவ்வளோ புசு புசுன்னு வரும். என்னடா மிக்ஸி ஜாரில் உளுந்து அரைச்சா கல் மாதிரி தான் வரும்னு யோசிக்காதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உளுந்து நல்லா புசு புசுன்னு வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மூடில் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரே முட்டா நீங்கள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக உளுந்து புசு புசுன்னு வராதுங்க. இந்த மாதிரி லைட்டாக பல்ஸ் மூடில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பாருங்கள். மாவு நல்லா புசு புசுன்னு வரும். நீங்கள் கிரைண்டரில் ஆட்டும் போது எப்படி புசு புசுன்னு மேலே வருதோ அதே மாதிரி சாஃப்டாக சூப்பராக வருங்க. இந்தளவு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், மாவு பார்க்குறக்கு அப்படியே பஞ்சு போல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிட்டு வந்துட்டு பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு அப்புறமா சொல்கிறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சதெல்லாம் சேர்த்துருங்க. ஃபஸ்ட் டைம் அரைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அரைச்சி வடை சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும். நெக்ஸ்ட் பேட்ச் உளுந்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக புசு புசுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2வது பேட்ச் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா வெள்ளை வெள்ளையாக புசு புசுன்னு இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சா தான் இந்தளவு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நம்ம அரைச்ச மாவெல்லாம் பாத்திரத்தில் சேர்த்தியாச்சு. இதுக்கப்புறம் கைகளால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் மாவு நல்லா புசு புசுன்னு நல்லா மேலே பொங்கி வருங்க. இந்த மாதிரி அடித்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மாவோட குவான்டிட்டியும் அதிகமாகும். மாவும் நல்லா சாஃப்டாக கிரைண்டரில் அரைச்சா எப்படி வரும் அதே மாதிரி வருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிக குவான்டிட்டி மாவு கிடைக்கிறது இல்லாமல் மாவு நல்லா புசு புசுன்னு வரும். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கனாவே போதுங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு வந்துருச்சுன்னு. ஃபஸ்ட்டு இந்த அளவு விட குவான்டிட்டி அதிகமாகவே இருக்குது. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வைக்கிற டைம் 1.5லேருந்து 2 மணி நேரம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சு விடுறது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் முழுசாக மிளகு சேர்த்தோம்னா சாப்பிட மாட்டுறாங்க, எடுத்து வச்சிட்றாங்க. அதனால் பெப்பரை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவேன். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் சேர்க்கும்போது அந்த வடை அவ்வளோ மணமாக சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பிசையும் போது நல்லா மெதுவாக பிசைங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையாதீங்க. லைட்டாக பிசைஞ்சிங்கனாவே இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். உப்பு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. பிசையும் போது இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பிசைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. பச்சரிசி மாவு சேர்த்து வடை சுடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு வேளை இன்கேஸ் நீங்கள் தண்ணி எச்சா விட்டுட்டிங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க.
பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்செடுக்க வேண்டியதான். அதுக்கு ஃபஸ்ட்டு கையை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மாவை இந்த மாதிரி கையில் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கைகள் இப்படியே வச்சுட்டு சென்டரில் ஒரு ஓட்டமிட்டு போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயில் விடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா பேனில் காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த வடையை ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். யூஸ்வலாக இந்த மெத்தட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா இது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். பாருங்கள் நம்மளோட வடையெல்லாம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி கரண்டியை ஃபஸ்ட்டு தண்ணியால் நினச்சிக்குங்க. உங்கள்கிட்ட நீளமான கரண்டி எது இருந்தாலும் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மாவு எடுத்துக்குங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு கரண்டி மேலே சென்டரில் வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. உளுந்து வடை ஷேப்புக்கு நீங்கள் கரெக்டாக ஓட்டை போட்டுட்டிங்கன்னா எண்ணெயில் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் இப்படி முறுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் விடுவோம். அதே மாதிரி வடையும் இதே மாதிரி கரண்டியில் மாவு வச்சுட்டு எண்ணெயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். ஷேப்பும் கரெக்டாக அக்யூரேட்டாக சூப்பராக புசு புசுன்னு குண்டாக வருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் சொன்ன நச்சுன்னு 4 டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வைக்கிற டைமிங் 1.5 to 2 மணி நேரம். அதுக்கப்புறம் உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அரைச்சதுக்கப்புறம் மாவு பிசையும் போது நல்லா அடிச்சடிச்சு மாவு பொங்கி வர மாதிரி பிசைங்க. அதுக்கப்புறம் கடைசியாக எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 டிப்ஸ் யூஸ் பண்ணி மிக்சியில் பொசு பொசுன்னு வடை சுட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு 10 மணி நேரம் ஆனாலும் அந்த வடை அவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ் தான் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் போகும். ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.